வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சாலேவுக்காக வெடித்த போராட்டத்தில் கூடாரங்களை அகற்றிய போலீசாரால் பதற்றம். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்கு கம்மன்பில விமல் திலித் இடையூறு. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடி அறிக்கை. சுரேஷ் சாலேவோ சஹ்ரானோ மனிதர்களாகவே நடத்தப்பட வேண்டும். கரப்பான் பூச்சிகளுடன் சிலர் சிறை அனுபவிக்கப் போகிறார்கள். கொந்தளிக்கும் அரசியல் புள்ளிகள். கழிவறைக்கு கூட கோட்டபாயவின் அனுமதியுடன் செல்லும் சுரேஷ் சாலே. சஹ்ரான் போன்றவர்களுக்கு சம்பளம் வழங்கிய சுரேஷ் சாலே අම්බලපඩතුම් සරත් පොන්සේකා. සලේ වැසිකිළියටවත් ගියේ නැතුව ඇති ගෝඨාභය රාජපක්ෂගේ අනුදැනුමක් නැතුව ඒ තරමට එයා ළඟින්ම ඉඳගෙන එයාගේ පුරෝහිතයෙක් වගේ වැඩ කරපු පුද්ගලයෙක්. பல லட்சம் டாலர்களுடன் சிக்கிய பெண்ணின் பின்னணி குறித்து தற்போது வெளியான தகவல். டிப்பர் ரக பாரவூர்தியொன்றில் மனைவியின் பெற்றோரின் வீட்டை சேதப்படுத்த சென்ற மருமகனை அடித்துக் கொன்ற மாமனார். அரச வங்கி ஏடிஎம் பணக்கொள்ளை விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்ட வங்கியின் உதவி மேலாளர். தோச நிவர்த்தி பூஜை செய்து தருவதாக கூறி பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த அவலம். கம்பி எண்ணும் அரசியல்வாதி. விமான நிலையத்தில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் 3 விமானங்கள் சேதம். இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட எச்சரிக்கை. வீதியின் இடைநடுவில் மாறிக்கொள்ளும் நபர்கள். போலீசாரின் சுற்றிவளைப்பில் சிக்கிய சாரதி. திடீரென புகுந்த அதிகாரிகள். மன்னார் நகரின் பிரபல உணவகங்கள் மீது அதிரடி நடவடிக்கை. வாகன இலக்கத்தகடு அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பம். வருகிறது சட்டம். பெற்றோரை கைவிடும் பிள்ளைகளின் சொத்துக்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான திகதி அறிவிப்பு. உயர்தர பரீட்சைக்கான திகதியும் வெளியீடு. தனுஷ்கோடியில் 62 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்பட்ட தரைப்பாலம். ஆச்சரியத்தில் மக்கள். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலேவுக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரம் போலீசாரினால் அகற்றப்பட்டுள்ளது. தூண்கள் ஊன்றி பொது இடத்தில் தற்காலிக கூடாரம் அமைக்க அனுமதி இல்லை என இதன்போது போலீசார் தெரிவித்திருந்தனர். கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் ஆதரவாக கலந்து கொண்டிருந்தனர். சுரேஷ் சாலேவின் விடுதலையை வலியுறுத்தியும் அவரது கைது மற்றும் தடுப்பு காவலை கண்டித்தும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதானி ஷானி அபேசேகரவை மனநல மருத்துவரிடம் அனுப்புங்கள் என போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இது ஒரு புறம் இருக்க, சுரேஷ் சாலே ஒரு ராணுவ அதிகாரி போலன்றி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அடிமையாகவே செயற்பட்டார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சுரேஷ் சாலே செய்த ஒவ்வொரு செயலும் கோட்டபாய ராஜபக்சவின் அனுமதியுடனும் ஆசியுடனும் தான் நடந்ததெனவும், கோட்டபாய ராஜபக்சவின் அனுமதி இல்லாமல் சுரேஷ் சாலே கழிவறைக்கு கூட சென்றிருக்க மாட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த முழு விவகாரத்திலும் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி கோட்டபாய ராஜபக்ச என்றால் சுரேஷ் சாலே அதன் வால் பகுதி போன்றவர் என்றும் கூறியுள்ளார். இந்த செயற்பாடுகள் குறித்து ஏனைய ராஜபக்சவினரும் நன்கு அறிந்திருந்தனர். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் முக்கிய குண்டுதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினருடன் சுரேஷ் சாலே மிக நெருங்கிய தொடர்பை பேணி வந்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் சஹ்ரான் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு சுரேஷ் சாலே மூலமாக சம்பளம் வழங்கப்பட்டது எனவும், இந்த அனைத்து பணப்பரிமாற்றங்களும் ராஜபக்சர்களின் முழுமையான ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்றன என்றும் கூறியுள்ளார். இதேவேளை சுரேஷ் சாலேவோ அல்லது சஹ்ரானோ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர்கள் மனிதர்களாகவே நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். கைதிகளை மனிதநேயமாக நடத்துவது முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு விசாரணையில் சுரேஷ் சாலேவுக்கு எதிராக வாதங்களை முன்வைக்கும் திலீப பீரிஸ் மற்றும் மற்றவர்களும் எறும்புகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளுடன் சேர்ந்து 6க்கு 4 அடி சிறைக்கூண்டில் வாழ வேண்டியிருக்கும் என்றும், சுரேஷ் சாலேவுக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் திலீப பீரிஸ் மற்றும் சிஐடி விசாரணையில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார். அத்துடன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உண்மை வெளிவர வேண்டுமாயின் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும், எமது ஆட்சியில் தான் உண்மை வெளிவரும். சுரேஷ் சாலே அப்பாவி, அவரை நாங்கள் பாதுகாப்போம் என்றும் பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, உதய கம்மன்பில விமல் வீரவன்ச, திலிக் ஜெயவீர உள்ளிட்ட அரசியல் தரப்பினர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு பாதிப்பு மற்றும் இடையூறு விளைவிக்கும் வகையில் திட்டமிட்ட வகையில் மறைமுகமாக செயற்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இவ்வாறு மறைமுகமாக தலையிட்டு இடையூறு விளைவிக்கும் ஒரு திட்டமிட்ட முயற்சியால் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய முன்னர் வெளியிடப்படாத அரசியல் தொடர்புகள் அம்பலமாவதை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது என்பதற்கு நியாயமான சந்தேகம் இருப்பதாக நீதிமன்றத்தில் சிஐடி மேலும் தெரிவித்துள்ளது.
இலங்கையில் பல லட்சம் டாலர்களுடன் சிக்கிய பெண் தொடர்பில் போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் 60 கட்டு போலி $100 தாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த பணத்தொகையின் இலங்கை ரூபாய் பெறுமதி 21 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டிகாவத்தை பகுதியில் அமைந்துள்ள 53 வயதுடைய சந்தேக நபரான பெண்ணின் வீட்டில் வைத்தே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த டாலர் தொகை வெளிநாடொன்றில் அச்சிடப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கடத்தல் சம்பவத்துடன் பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த போலி பண நோட்டுகளை $1 $284 என்ற வீதத்தில் மாற்றுவதற்கு தயாராக இருந்துள்ளதுடன் உள்நாட்டு வர்த்தகர்களை ஏமாற்றி இந்த டாலர் நோட்டுகளை அவர்கள் பரிமாற்றம் செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்க டாலர் ஒன்றின் இலங்கை ரூபாய் நாணயமாற்று பெறுமதி இன்றைய நிலவரப்படி $336 என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அம்பலாந்தோட்டை மேல்பெத்தாவம் முதலாம் ஒழுங்கை பகுதியில் கடந்த 7ஆம் தேதி இரவு இடம்பெற்ற மோதலினால் மாமனாரால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் அம்பலாந்தோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாந்தோட்டை காவல்துறை தெரிவித்துள்ளது. மாமண்டல ஜனசாகம பகுதியைச் சேர்ந்த பெலிபசிந்து என அழைக்கப்படும் பசிந்து உதயங்க அபேரத்ன என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது. இந்த தகராறு காரணமாக மனைவி மேல்பெத்தாவ பகுதியில் உள்ள தனது பெற்றோரின் வீட்டிற்கு சென்று தங்கியிருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் டிப்பர் ரக பாரவூர்தி ஒன்றில் மனைவியின் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வீட்டின் பிரதான நுழைவாயில் கதவை தனது பாரவூர்தியால் மோதி பலத்த சேதத்தை ஏற்படுத்திய பின்னர் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்துள்ளார். வீட்டிற்குள் நுழைந்த அவர் மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்க முயன்ற போது அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக மனைவி வீட்டின் ஒரு அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ள முயன்றுள்ளார். எனினும் கணவன் அந்த அறைக்குள்ளும் துரத்தி சென்று மனைவியை தாக்க முற்பட்டுள்ளார். இதன்போது தனது மகளை காப்பாற்றுவதற்காக அருகில் இருந்த தடியொன்றை கொண்டு அப்பெண்ணின் தந்தை மருமகனின் தலையில் பலமாக தாக்கியுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரான மாமனார் அம்பலாந்தோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சாந்தி கர்மம் எனப்படும் தோஷ நிவர்த்தி பூஜை செய்து தருவதாக கூறி பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அருநாயக்க தொகுதி அமைப்பாளரும் தற்போதைய அருநாயக்க பிரதேச சபை உறுப்பினருமான நபரை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மாவனநிலை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அருநாயக்க பிரதேசத்தில் வசிக்கும் 40 வயதுடைய அசங்க தீபால் பதுவத்த என்றவரே இவ்வாறு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மாவனநிலை எம்மாத்தகம வீதியில் உள்ள ருவன்தனிய கேகிரிகோட பிரதேசத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கு பூஜை கூடம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். மாவனல்ல ஹிங்குல கனேதின பிரதேசத்தில் வசிக்கும் 19 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்தார். அந்த மாணவியின் கல்வி நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தோஷங்களை நீக்குவதாக கூறி சாந்தி கர்மம் செய்து தருவதாகவும் இதன்போது மாணவியை வரவழைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து மாவனல்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஓராண்டுக்கு மேலாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணிகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன தலைமையில் உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. பேரகரவில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பரிசோதனை மற்றும் பயிற்சி மைய வளாகத்தில் இந்த அச்சிடும் பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 22 வருடங்களாக வாகன இலக்க தகடுகளை அச்சிட்டு வந்த தனியார் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ ஒப்பந்த காலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான முறையான டெண்டர் நடைமுறைகளை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு மேற்கொண்டது. அதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுத் ஏசியன் டெக்னாலஜி நிறுவனமும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமும் இணைந்து தற்போது இந்த அச்சிடும் பணிகளை மீண்டும் தொடங்கியுள்ளன. மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள், கார், வேன் மற்றும் பஸ்கள் உட்பட அனைத்து வகையான வாகன பிரிவுகளுக்கும் நிறுத்தப்பட்டிருந்த இலக்க தகடுகள் அச்சிடும் பணிகள் நேற்று முதல் முழுவீச்சில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பொரணையில் உள்ள அரச வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பணம் அடங்கிய பணப்பை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வங்கியின் உதவி மேலாளர் வழங்கிய வாக்குமூலம் பொய்யானதென்றும் அவரே அந்த திட்டத்தை செயற்படுத்தியுள்ளார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொள்ளை நடந்ததாக கூறப்படும் நேரத்தில் வங்கியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் உதவி மேலாளர் செயலிழக்க செய்தார் என்றும் இந்த திட்டத்தை செயற்படுத்த உதவி மேலாளர் வங்கியின் ஒரு பாதுகாப்பு அதிகாரியையும் ஈடுபடுத்தியிருந்தமை பேலியகொட குற்றப்பிரிவினரால் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய உதவி மேலாளர் பெரும் கடனில் மூழ்கி பல பிரச்சனைகளையும் சந்தித்து வந்துள்ளதுடன் அந்த கடனை தீர்ப்பதற்காக அவர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் வங்கியின் உதவி மேலாளர் சம்பந்தப்பட்ட வங்கி வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் திருட்டு நடந்த விதத்தை அவர் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கடுமையான புயல் நிலைகளில் நிலையான ஆதரவு உபகரணங்கள் மோதியதால் 3 ஏர் இந்திய விமானங்கள் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவம் வலுவான காற்றும் கனமழையும் இருந்தபோது நிகழ்ந்துள்ளது. இது விமான நிலைய செயற்பாடுகளை பெரிதும் பாதித்ததாகவும் ஆயினும் எந்த ஒரு மனித காயமும் ஆபத்தும் பதிவாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இலங்கையின் ஹட்டன் பொகவந்தலாவை பிரதான வீதியில் டிக்கோயா போர்லி தோட்ட பகுதியில் நேற்றைய தினம் பாரிய மண்மேடு ஒன்று சரிந்து வீழ்ந்ததால் பல மணி நேரம் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது. சம்பவத்தை தொடர்ந்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உடனடியாக
உடனடியாக மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வீதியை மறைத்திருந்த மண்மேட்டை அகற்றியுள்ளனர். இதனையடுத்து தற்போது குறித்த வீதியில் ஒரு வழி போக்குவரத்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை இன்று பிற்பகல் 3:30 மணி வரையாக செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. நாட்டின் மேல் நிலவும் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவக்காற்றின் நிலைமை காரணமாக 4 மாகாணங்களிலும் மேலும் சில பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இந்த நிலைமை தாக்கம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவான பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரமின்றி அதிக பயணிகளுடன் பேருந்தை பிரதான வீதியில் செலுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹட்டன் போக்குவரத்து பிரிவு போலீஸ் அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் ஹட்டன் டிக்கோயா சலங்கந்த பகுதியிலிருந்து தினமும் சாரதி அனுமதி பத்திரமின்றி பேருந்தை செலுத்தி வந்துள்ளார். பயணத்தின் இடையில் மற்றொரு சாரதிக்கு பேருந்தை ஒப்படைப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்து ஹட்டன் சலங்கந்த வழியாக அதிக ஆபத்தான செங்குத்து மற்றும் வளைவுகள் கொண்ட பாதையில் பயணிக்கிறது. இதனால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பில் பேருந்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மன்னார் நகர பகுதியில் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதிக்கும் வகையில் கடுமையான சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த 3 பிரதான உணவகங்கள் மீது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை தொடர்ந்து பொது சுகாதார வைத்திய அதிகாரி அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த உணவகங்களில் திடீர் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆய்வின் போது இந்த உணவகங்கள் கடுமையான சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கி வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவுகள் தயாரிக்கப்படும் இடங்கள் மிகுந்த அசுத்தமானதாகவும் துர்நாற்றம் வீசும் வகையிலும் காணப்பட்டன. உணவகங்கள் முழுவதும் ஈக்கள் அதிக அளவில் மொய்த்துக் கொண்டிருந்ததுடன் கழிவுநீர் வெளியேறுவதற்கான முறையான வடிகால் வசதிகள் இன்றியும் காணப்பட்டுள்ளது. மேலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் உரிய முறையில் அகற்றப்படாமல் சுகாதாரமற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்தமை மற்றும் குறித்த உணவகங்களுக்கு உரிய சுகாதார சான்றிதழ்கள் பெறப்படாமை போன்ற குறைபாடுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. அதே நேரம் உணவு தயாரிக்கும் பணியாளர்கள் எந்தவித மருத்துவ சான்றிதழுமின்றி முகக்கவசம் மற்றும் கையுறைகள் அணியாமலும் சுகாதாரமற்ற முறையிலும் உணவுகளை கையாண்டுள்ளனர். அத்துடன் கழிவறைக்கு அருகில் உணவு தயாரிக்கும் சூழல் காணப்பட்டுள்ளது. இத்தகைய கடுமையான சுகாதார மீறல்கள் காரணமாக குறித்த 3 உணவகங்களின் உரிமையாளர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான சுகாதார சீர்கேடுகள் இடம்பெறாத வண்ணம் கடுமையான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. பெற்றோரின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களை கைவிட்டு செல்லும் பிள்ளைகளிடமிருந்து சொத்துக்களை மீள கைப்பற்றும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பிள்ளைகளால் கைவிடப்படும் பெற்றோர்களை அரசு பொறுப்பேற்று பராமரிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் பெற்றோரின் சொத்துக்கள் பிள்ளைகளிடம் இருந்தால் அவற்றை அரசுடைமையாக்கும் வகையில் சட்டங்களை உருவாக்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பெற்றோரின் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்களை கைவிடுவது என்பது மிக கொடூரமான செயல் எனவும் அது பெற்றோர்களின் உரிமைகளை மீறும் செயற்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனாலேயே கைவிடப்படும் பெற்றோர்களின் பிள்ளைகளிடம் இருக்கும் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் வகையில் புதிய திட்டங்களை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிள்ளைகளால் பராமரிக்கப்படாமல் அல்லது தொந்தரவுகளை எதிர்நோக்கும் பெற்றோர்கள் உடனடியாக தகவல்களை வழங்குவதற்கு விசேட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்குரிய தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நடைபெறும் திகதியை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி நடைபெறும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய பரீட்சையின் 2ஆம் பகுதி வினாத்தாள் அன்றைய தினம் முற்பகல் 9:30 தொடக்கம் 10:45 மணி வரை நடத்தப்படும். இதேவேளை முதலாம் பகுதி வினாத்தாளை முற்பகல் 11:15 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 2026ஆம் ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று இலங்கை பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.